நானும் கம்ருதீனும் காஜி கப்புளா. திவ்யா கணேஷை வம்பிழுக்கும் விஜே பார்வதி. பிரச்சனை இன்னும் முடியல. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசனில் திவ்யா டைட்டிலை தட்டிச் சென்றார். ஆனால் டைட்டிலை வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட விஜே பார்வதியும் கம்ருதீனும் ரெட் கார்டு பெற்று வெளியேறினார்கள். இந்த சீசனின் பெரும் பரபரப்பாக அமைந்தது அந்த விஷயம். இந்நிலையில் பிக் பாஸ் முடிந்திருக்கும் சூழலில் விஜே பார்வதியும் கம்ருதீனும் சேர்ந்து கலந்துரையாடல் செய்தார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் கடந்த வருடம் ஆரம்பித்தது. 20க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களில் அதிக சென்சேஷன் ஆனது என்றால் கம்ருதீனும் விஜே பார்வதியும் தான். 2 பேரும் ஆரம்பத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தார்கள். ஆனால் கேம் செல்ல செல்ல அவர்கள் 2 பேரும் நெருக்கமானார்கள். ஒரு கட்டத்தில் மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ரிலேஷன்ஷிப்புக்குள் சென்றார்கள். அவர்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள் சென்ற பிறகு 2 பேரின் அலப்பறைகளை தாங்கவும் முடியவில்லை. அவர்கள் பேசியதை கண் வைத்து பார்க்கவும் முடியவில்லை. இரட்டை அர்த்த வசனங்கள், தனி அறைக்கு சென்றது என எல்லை மீறி நடந்து கொண்டார்கள். அதை பார்த்த ரசிகர்கள் அனைவருமே முகம் சுளித்தார்கள். இதுவரை இல்லாத அளவு அவர்களது ரிலேஷன்ஷிப் முகம் சுளிக்கும்படி இருந்ததாக ஓப்பனாகவே அடிக்கவும் செய்தார்கள் ரசிகர்கள். அதே சமயம் இவர்களில் ஒருவர்தான் டைட்டிலை வெல்வார்கள் என கணிக்கவும் பட்டிருந்தது. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கின் போது சக போட்டியாளர் சாண்ட்ராவை எட்டி உதைத்தார் பார்வதி. அவருக்கு கம்ருதீன் உதவி செய்தார். இதனால் பெரும் அதிர்ச்சி உண்டானது. அந்த சம்பவத்துக்கு பிறகு 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து அதிரடியாக வெளியேற்றியது நிகழ்ச்சி குழு. அந்த அதிரடி நடவடிக்கைக்கு போட்டியாளர்கள் ரசிகர்களிடையே பெரிய ஆதரவு கிடைத்தது. அவர்கள் வெளியேறியதை தொடர்ந்து திவ்யா கணேஷ் டைட்டிலை வென்றார். சபரி 2வது இடத்தை பிடித்தார். பிக் பாஸ் முடிந்ததை அடுத்தும் கம்ருதீனும் விஜே பார்வதியும் டச்சில்தான் இருக்கிறார்கள். அதே சமயம் பாருவுடனான பழக்கத்தை கட் செய்துவிடு என சக போட்டியாளர்கள் கம்ருதீனுக்கு அட்வைஸ் செய்யவும் தவறவில்லை. ஆனால் அதை கம்ருதீன் உதாசீனப்படுத்தியிருக்கிறார். இந்நிலையில் விஜே பார்வதியும் கம்ருதீனும் கலந்துரையாடல் செய்தார்கள். அந்த கலந்துரையாடலில் பேசிய விஜே பார்வதி, நாம் காஜி கப்பல் என்று சொன்னதை கேட்டு வெளியே வந்ததும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னை போலி பெண்ணியவாதி என சொல்கிறார்கள். ஆனால் நான் ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்திலிருந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரும் நான் தான் அதை பற்றி பேச வேண்டும். நாம் மோதலில்தான் ஆரம்பிட்டோம். சமீபத்தில் கூட நீங்கள் ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ், என்ன கம்மு கர்ச்சீஃபை எடுத்துக் கொடுக்க வெளியே உங்களை திட்டமாட்டாங்களான்னு கேக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம்? நான் உங்கள் வம்புக்கே வரதில்லையே என்று கூறினார். அதே கலந்துரையாடலில் பேசிய கம்ருதீனும், காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு கோடுதான் இருக்கிறது. நான் கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும் தெய்வீக காதலில்தான் இருந்தேன். அதேபோல் வெளியே போன பிறகு இவரோடு டச்சில் இருக்காதன்னு சொன்னவங்களோடுதான் நான் டச்சில் இருக்க மாட்டேன் என்றார். இதை பார்த்த ரசிகர்கள், பிக் பாஸ் முடிந்தாலும் இவங்களோட பிரச்சனை முடிய மாட்டேங்குதே என கமெண்ட்ஸ் செய்து வருகிறார்கள்.